கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் தந்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்கள் பாந்தவர்களே, இந்த ஊழியங்களை ஜெபத்தோடு தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே நல் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்றால் ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று பார்க்கிறோம். பாவத்தின் பலன் நரகம் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதின் இச்சையாவும் ஒளியும், உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசு கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாம் இந்த வாசிக்க கேட்ட பகுதியில் நாம் பார்த்தோம், ஸ்திரீயானவள் அந்த தேவனால் விலக்கப்பட்ட அந்த கனியை இச்சித்து பறித்து புசித்தாள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த ஆதியாகமம் 3:10 பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் கட்டளையிட்ட கனி, இதை நீங்கள் பறித்து புசிக்க வேண்டாம், நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை நீங்கள் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். இந்த நடுவில் உள்ள இந்த ஒரு ஜீவ விருட்சத்தின் இந்த ஒரு கனியை மட்டும் நீங்கள் பறிக்கவும் வேண்டாம், புசிக்கவும் வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. அதை அந்த சத்ருவானவன் சோதித்த பிறகு கூட, ஏன்னா அந்த 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்லி இருந்திருக்கணும்? ஆமாம், எல்லா கனியையும் புசிக்கலாம், ஆனால் அந்த ஒரு மரத்துக்கு கனி புசிக்க வேண்டாம் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க, தேவன் சொல்லியிருக்கார். நாங்கள் அப்படி தான் நடப்போம், நீ யார் உன்னுடைய வார்த்தையை கேட்க முடியாதுன்னு சொல்லி அந்த 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 சாசோடு எதிர்த்து நின்று இருக்கணும். ஆனால் இவ்வளவு அருமையாக ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாளை படைத்து, அந்த தோட்டத்தை படைத்து, மாலை நேரத்தில் குளிர்ச்சியான நேரத்தில்
அந்த மக்களோடு சந்தோஷமாய் உலாவி பேசி சந்தோஷமாக இருந்த அதெல்லாம் மறந்துடுறாங்க. பார்த்தீங்களா, மறந்துட்டாங்க. இன்றைக்கும் அப்படித்தானே நடக்குது இல்லையா? இவ்வளவோ சத்தியத்தை கேட்டாலும் கேட்காதது போல, ஒன்றும் அறியாதது போல, தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா தெரியாது. எப்படியாவது அந்த சோதனைக்காரனுடைய அந்த பிசாசுடைய அந்த எண்ணங்களுக்கு இல்லையா, நல்ல செய்தியை ஆலயத்தில் போய் கேட்போம். வீட்டுக்கு வந்த பிறகு இந்த மொபைல் மூலமாக இல்லாட்டினா டிவி மூலமாக ஏதாவது ஒரு வேண்டாத ஒரு சீரியல் சினிமா இந்த காரியங்களில் கண்ணு போகும். அப்புறம் அந்த மனநிலைமை மோசமாகுது இல்லையா, வித்தியாசமாகுது. சத்தியத்தை மறந்து போகிறாங்க. காரணம் சீரியல்லையும் சினிமாவிலையும் அதிகமான அந்த அந்த மைண்டு அதுலேயே போகிறனால வேத வசனத்தை மறந்து போகிறாங்க. வேத வசனத்துக்கு இடம் கொடுக்க முடியலை. அந்த மனசு அந்த இருதயத்தில் அந்த வேத வசனத்தின் மேலே ஆணித்தரமாக போக முடியலை. ஆலயத்திலேயே இருந்தாலும் கூட அநேகருடைய மைண்டு அந்த அந்த டைமுக்கு தொடரும் வருமே, அது தொடர்ச்சி எப்படி இருக்குது அதை பார்க்கணும். அதுக்காகவே தான் அந்த மைண்ட் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்க அன்பானவர்களே, இந்த பிசாசுக்கு இந்த ஏவாள் செவி மடுத்து அதை பறித்து புசித்து தானும் தின்னு தன்னுடைய கணவருக்கும் கொடுத்து ஒரு பெரிய வேதனையை அனுபவித்தார்கள் என்று தான் சொல்ல முடியும். அந்த தோட்டத்தை விட்டே அவங்க வெளியே துரத்தப்பட்டாங்க. வேதத்திலே சொல்லுகிறது. அருமையான அந்த தோட்டத்தை ஆண்டவர் பண்படுத்தி இதில் நீங்கள் நல்லா இருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நடந்தது ஆதியாகமம் 3:24 அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார், யாருமே உள்ளே போக முடியாதபடி. அன்பானுள்ள இப்படி ஆண்டுடைய கற்பனைக்கும் ஆண்டுடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படியாதனால தான் அந்த ஜீவ விருட்சத்தின் அந்த அந்த தோட்டத்திலிருந்து அவங்க வெளியே துரத்தப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். அன்பானுள்ளே நம்ம கூட ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக ஆண்டுடைய சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நித்திய ஜீவனை நாம் இழந்து விடக்கூடாது. நம்முடைய ஆத்ம மீட்பு ரட்சிப்பை நாம் என்ன செய்யக்கூடாது, இழந்து விடக்கூடாது. ஆகையினால தான் நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். ஆகையினால அன்பானவர்களே, நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ஜீவனை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் பலவிதமான சோதனைகள் வரும், பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஒரு வியாதி பிரச்சனை வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா, பொறுமையாக இருக்க வேண்டும். 35 மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை விட்டு விடாமல் அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தில் அந்த பொறுமை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆகையினால நாம் அதை சார்ந்து நம்ம ஜீவிப்போம். கர்த்தர் உதவி செய்வார். ரெண்டாவதாக பார்க்கும்போது செழிப்பான நிலத்தை நாடியது.
செழிப்பான நிலத்தை நாடியது. நேற்று கூட அந்த லோத்துடைய சம்பவங்களை நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அன்பானவர்களே, ஒரு அழகான இடத்தை தெரிந்தெடுத்து வந்தது தப்பில்லை. ஏன்னா ஆபிரகாம் தான் சொன்னார், நீ உனக்கு இஷ்டமான இடத்தை தெரிந்து கொள்ளணும். அப்போ சோதோம் குமராவை தெரிந்து கொண்டார். அந்த சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு நேராக இந்த கூடாரத்தை என்ன செய்திருக்காரு, போட்டிருக்காரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள், அந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருந்தனால அந்த கூடாரத்தை வேற கொஞ்சம் பக்கமாக திருப்பி போட்டு இருந்திருக்கலாம். கொஞ்சம் அவ்வளோ தூரமாக இருந்திருக்கும், எவ்வளோ நல்ல இடம் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு நல்ல இடத்துல அந்த கூடாரத்தை போட்டு அழகாக வாழ்ந்திருந்திருக்கலாம். அந்த சோதோம் ஜனங்களுக்கு நேராக தங்களுடைய கூடாரத்தை போட்டு, அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த வீடுகளோடு உள்ள தொடர்புகள் இருந்திருக்கும். ஆகையினால தான். ஆனாலும் அந்த லோத்துடைய குடும்பத்தை தேவன் அந்த சோதனையில் இருந்து ரட்சிக்க அவர் வல்லவராக இருந்திருக்கிறார். சோதனையிலிருந்து ரட்சித்திருக்கிறார். ஏன்னா அவன் நீதிமானாக இருந்தனால அந்த லோத்துடைய அந்த பேரை சொல்லி அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருமே காக்கப்பட்டிருக்காங்க. அந்த சோதோம் குமாராவுடைய அந்த பாவம் அதிகரித்து ஆண்டவருக்கு சமூகத்தில் போய் எட்டுனனால இதை அழிச்சிடணும்னு பார்க்குறாரு. ஆகையினால அங்கே அவ்வளோ தூரம் அந்த சோதோமை அழிக்கிறதுக்கு தேவன் சித்தம் கொண்டார். ஆனால் நீதிமானாயிருந்த லோத்தையும் குடும்பத்தையும் பாதுகாக்க ஆண்டவர் ரட்சிக்க அவர் ஒரு வழி கொடுத்தார். சீக்கிரமாக ஜீவன் தப்ப ஓடி போங்கன்னு சொல்லும்போது அந்த லோத்துடைய மனைவி மட்டும் திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். அந்த சோதனையிலிருந்து விடுவிக்கப்பட முடியலை. அந்த திரும்பி பார்த்தனால அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்தாங்க. போய் சேர வேண்டிய இடங்களுக்கு போய் சேர முடியல. அன்பானவர்களே, விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்க்காதுங்க. ஒரு தடவை விட்ட பாவத்தை, தவறு வந்துட்டா, செய்யக்கூடாத தப்பு பண்ணிட்டோமா, அதை அறிக்கை செய்து விட்டுருங்க. விட்டுட்டு இனி அதை திரும்பி பார்க்காதுங்க. அதை அப்படியே மறந்து ஆண்டவருக்கு நேராக, என்ன ஆண்டவரே நீ ரட்சித்தீர் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சோதனைகள் திரும்பி வரும். அந்த டெம்டேஷன், ஒவ்வொரு அந்த சோதனைகள் திரும்பி வரும்போது கர்த்தருடைய பலத்தால் நிற்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லி அவருக்கு கரங்களில் முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் வாழக்கூடிய பகுதிகள், நம்முடைய போக்குவரத்து, நம்ம வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுத்து, அன்பானுடைய கடைசி காலம் வஞ்சிக்கப்பட்டு போய் விடக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமான தவறுகளை செய்து கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்காமல் அந்த நித்திய ஜீவனை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடாது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுகிறது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், ஆத்துமா ஈடேறணும். விலையேற பெற்ற ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. ஆகையினால் அன்பானவர்களே, ஆத்மா ஈடேற நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அவரை சார்ந்து ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும். உலகத்துக்குரிய காரியங்கள், உலக இச்சைகள், மாம்ச இச்சைகள் எல்லாத்தையும் அறிக்கை செய்து கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக அவரிடத்தில் பலன் பெற்று அவருக்குள்ளாக நம்ம ஓடணும். அதுக்கு தான் தைரியமும் வேணும், பொறுமையும் வேணும். சில நேரம் சோதனைகள் வரும், இல்லைன்னா வியாதி பிரச்சனைகள் வரும், பண கஷ்டங்கள் வரும், பலவிதமான மற்றவங்க நம்மளை தூஷித்து பேசுவாங்க. எல்லாவற்றையும் தாங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம தைரியமும் இருக்கணும், பொறுமையும் இருக்கணும். ஆண்டவரை நோக்கி ஓடக்கூடிய அனுபவம் இருக்கணும். அவரை என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்லுகிற ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஓடும்போது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, நல்ல விசுவாசத்தில் தைரியமாய் ஓடி முடிக்க முடியும். அவருடைய கரங்களை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது உணவுக்காக ஒரு ஆத்திரம். உணவுக்காக ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றார். 33 அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க அன்பானவர்களே, ஏசா யாக்கோபுடைய அந்த சரித்திரத்தில் ஏசா வேட்டையாடி களைத்து போய் வருகிறார். யாக்கோபு வீட்டில் உட்கார்ந்து கூழ் காய்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே ஏசாவுக்கு ஒரு சோதனை, நம்ம கொஞ்சம் தந்துட மாட்டானா? ஆனால் கேட்டிருந்திருக்கலாம், தம்பி என்ன செய்திருந்திருக்கலாம், அந்த தம்பி என்ன செய்திருந்திருக்கலாம், அந்த அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம். அந்த யாக்கோபு அந்த சேஷ்ட புத்திர பாகத்திலேயே கண்ணோட்டமாக இருந்திருக்கார். கூழ் கேட்குறாரு. அதுக்கு யாக்கோபு என்ன சொல்கிறாரு? உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு நீ விற்று போடு, அப்போ நான் இந்த கூழ் உனக்கு தரேன். அப்போ இந்த ஏசா என்ன சொல்லி இருந்திருக்கணும்? இந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கும் இந்த சாதாரணமான இந்த கூழ் இது எப்படி மேட்ச் ஆகும்? தேவையில்லை, உனக்கு கூழ் தேவையில்லை, நானே கூழ் காய்த்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். அவர் அந்த செவந்த ஒரு கொஞ்ச நேரம் ஒருவேளை அந்த கூழ் குடித்து மிஞ்சி போனால் 3 to 4 hours தான் அது வயிற்றில் இருக்கும். அடுத்த திருப்பியும் காய்க்க தான் வேணும், ஏதாவது செய்து தான் ஆக வேணும். அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு தன்மை! அவர் அதில் கவனமாக இருக்கார். நீ விற்று போடு, அப்போ நான் உனக்கு தாரேன்னு. இது எனக்கு என்னத்துக்கு? இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிட்டார். இது தகப்பனாரிடத்திலிருந்து அந்த முதல் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்ட புத்திர பாகம், அதை எவ்வளவு அவர் ஞானமாக கருத்தாக பயன்படுத்தி இருக்கணும். இது எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சாதாரண அந்த கூழுக்காக அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி அந்த தம்பியாருக்கு கையில் கொடுத்ததை பார்க்குறோம்.
அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெற வேண்டும். குடிக்கிறவங்க, கஞ்சா யூஸ் பண்ணுறவங்க பாருங்கள், விட்டுருப்பாங்க. எப்படியாவது விட்டுறணும். ஒருவேளை ஒரு செய்தியை கேட்டு விட வேண்டிய பாவத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்வுக்கு வந்திருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பார், சிநேகிதன். யார் பார்க்க போகிறா, பாஸ்டர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்காரு, கொஞ்சம் கூடி ஒன்றும் இல்லை, உடனே இச்சித்துருவாங்க. எடுத்த முடிவில் என்ன செய்யணும்? உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா என்று நம்ம ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கணும். யாரானாலும் சரிதான், ஆணோ பெண்ணோ, எந்த பாவமானாலும் சரிதான், எந்த பாவமானாலும் சரிதான், இந்த உலகத்தில் உள்ள எந்த பாவமானாலும் ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதில் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சார்ந்து நம்ம ஜீவிக்கிற நேரத்தில் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். சோதனையில் அந்த வீழ்ச்சி, அந்த சோதனைக்குள் விழுந்து விடாதபடி அவர் கரம் பிடித்து அவர் நடத்தக்கூடிய வல்லமையுள்ள தேவாதி தேவன். 3 காரியங்களை பார்த்தோம். விலக்கப்பட்ட கனியை இச்சித்தது ஒரு பாவம். ரெண்டாவதாக பார்த்தோம், செழிப்பான நிலத்தை நாடி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தன்னுடைய சொந்த மனைவியை இழந்த அந்த லோத்துடைய குடும்பம். 3ஆவதாக பார்த்தோம், யாக்கோபு ஏசா அந்த வாழ்க்கையில் சேஷ்டபுத்திர பாகம் அது அப்பமாக எண்ணப்பட்டு அந்த ஏசா அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமக்கும் கூட அநேக எச்சரிப்புகள் வருகிறது. நம்ம அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நம்ம ஜாக்கிரதையாய் நடந்து கொண்டோம் என்றால் நம்முடைய ஆத்மா விலை மதிக்க முடியாத அந்த ஆத்மாவை ஆண்டுடைய வருகையில் நம்ம காத்து கொள்வோம். ஏசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் என்று முதலாவதே நான் பாடினேன். பாவத்தின் பலன் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும், காணாததல்லோ நித்தியம். காணாத நித்திய ஜீவன், காணாத நித்திய ஜீவனை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையினால உலக இன்பத்தை நம்பக்கூடாது, அதன் இச்சைகளை நம்பக்கூடாது. நம்முடைய ஜீவன் போகும் நாளில் ஒரு காசு கூட நமக்கு கூட வரவே வராது. ஆகையினால அன்பானவர்களே, ஜாக்கிரதையோடு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜீவன், இந்த காலங்களிலே நம்ம கருத்தாய் கவனமாய் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஒரு நிமிஷம், எங்கள் அன்பின் ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி நடந்து, பிரியமாய் நடந்து, பரிசுத்தமாயிருந்து, சோதனைகளிலே விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிற ஆண்டவரே, பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.